ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் மைப்படுவதாக. இந்த காலவேளையிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த காலவேளையில் ஏசப்பா ஒரு வார்த்தையை சொல்லி உங்களோட பேச விரும்புகிறாங்க. என்னோட கூட சேர்ந்து 40ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திற்கு நேரம் உங்கள் கவனங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ஒரு அழகான வார்த்தையை தாவீது இங்கே சொல்கிறாரு. கர்த்தரையே தான் நம்பிக்கையாக வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு ஒரு அழகான வார்த்தையை இங்கே அவர் எழுதுகிறார். கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த காலவேளையில் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். உங்கள் நம்பிக்கை இன்றைக்கி யார் மேலே இருக்குது? பணத்து மேலே இருக்கா? உங்களுடைய பலத்தின் மேலே இருக்குதா? உங்களுடைய பதவியின் மேலே இருக்கா? உங்கள் தாளந்தின் மேலே இருக்குதா? இல்லை ஒருவேளை அந்த எனக்கு ஏற்ற நேரத்தில் பணம் கொடுத்து உதவுனாங்களே அந்த குறிப்பிட்ட நபர் மேலே இருக்கா? இன்றைக்கி உங்கள் நம்பிக்கை யார் மேலே இருக்கிறதுங்க? தாவீது ரொம்ப அழகாக சொல்கிறார். கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் வைக்கிற மனுஷன்தான் பாக்கியவான். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம நம்பிக்கை பணத்து மேலேயோ நம்ம பலத்து மேலேயோ வேறு எது மேலே வச்சாலும் நீண்ட நாள் அந்த பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்காது. ஒரு பில்டிங்க்கு ஸ்ட்ராங்கே என்னது? பேஸ்மெண்ட்டு. இப்போ அந்த பேஸ்மெண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டப்படுதோ அதை பொறுத்து தான் அந்த பில்டிங் எவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்குமா நிற்காதான்றத நம்ம டிசைட் பண்ணி பார்க்குறோம். ஒரு விசுவாசிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் எது தெரியுமா? நம்ம நம்பிக்கை, அந்த ட்ரஸ்ட். கர்த்தர் மேலே இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை அசையாமல் இருக்கும். என்ன புயல் வந்தாலும், என்ன சூறாவளி வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன அலைகள் அந்த படகை மோதி அடித்தாலும் அந்த படகு உடையாமல் இருக்கும். காரணம் உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்குது. ஆமாம், அந்த கர்த்தர் மேலே இருக்கிறனால உங்கள் படகு ஒரு நாள் அசையாமல் இருக்கும். இந்த காலவெளியில் கொஞ்சம் யோசிக்கலாமா? சில பேர் நம்பிக்கையை பணத்தின் மேலே வச்சுருப்பாங்க. பணத்தால் எல்லாம் சாதிச்சிட முடியும். பலத்தில் வச்சுருப்பாங்க. அவங்க மேலே நம்பிக்கை வச்சுருப்பாங்க. அந்த நபர் மேலே நம்பிக்கை வச்சுருப்பாங்க. அப்படிலாம் இருந்துச்சுன்னா ஒரு சின்ன புயல் வந்தாலே போதும், வாழ்க்கையை அப்படியே சேதமாகிட்டு போயிடும். தாவீது முழுக்க கர்த்தரையே நம்பின ஒரு மனுஷங்க. அதனால தான் சொல்கிறார், கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன்தான் பாக்கியவன். இந்த தாவீது சாதாரணமாக ஆள் கிடையாது. ஒரு பெரிய ராஜா. அவர் ஒரு பெரிய போர் வீரன். ஒரு ஆர்மியில் நல்ல வல்லவனாக இருந்த ஒரு மனுஷன். ஆமாம், அவரை போல் சண்டை போடுற நல்ல ஒரு யுத்த புருஷனை எங்கேயும் பார்க்கவே முடியாது. ஒரு பெரிய ராஜா இஸ்ரவேலுக்கே. அவர் இப்படி பண்ணால் நிற்கிறதுக்கு அத்தனை ஆர்மி கூட்டம். ஆனால் அந்த மனுஷன் பாருங்களேன், ஒரு நாளும் ஆள் பலத்தை நம்பலை, தன்னுடைய பலத்தை நம்பலை, தான் யார் என்பது எல்லாத்தையும் மறந்து நம்பிக்கையெல்லாம் கர்த்தர் மேலே இருந்துச்சு. இந்த காலவேளையில் உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருந்துச்சுன்னா ஒரு நாள் நீங்கள் அசைக்கப்படவே மாட்டீங்க. ஆமாம், இந்த காலவேளையில் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, என் நம்பிக்கை உங்கள் மேலே இருக்கிறது தாங்கப்பா. சொல்லி பாருங்கள். ஒரு நாள் அந்த பேஸ்மெண்ட் ஷேக் ஆகாதபடி, அப்படியே ஒருவேளை பேஸ்மெண்ட் ஷேக் ஆனாலும் உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கிறனால நீங்கள் ஒரு நாளும் அசைக்கப்படாத மலையை போல இருப்பீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.